ஆமா 102 போயிட்டான். ஓகே. விஜய் ஜோசப் விஜய் நானா? ஓகே பாப்போம். தோசை ஜோசப் விஜய் என்ன நானும் சொல்லுவேன் நான். ஓகே 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 ஓகே. வாங்க வாங்க, நீங்களும் என் டீம் வந்துட்டீங்களா? வந்து போட்டிருக்கான் நியூஸ் 18ல 91 போட்டிருக்கான். தந்தியில வந்து 103 போட்டிருக்கான் ப்ரோ. போடுங்க போடுங்க. யாருக்கு டிஆர்பி ஏறுது? தந்திக்கு தானா? தந்திக்கு தான் ஏறும். தந்திக்கு தான். தந்திக்கும் பாலிமருக்கும் போட்டியா இருக்கு. அதுதான் இப்ப போட்டியே. அதான் தந்திக்கும் பாலிமருக்கும் பெரிய போட்டி. அவன் என்னன்னா, நீ எப்ப பாலிமர்ல பாக்குற உன்ன இங்க வர வைக்கிறேன். 103 ரெண்டாவது சுற்று எங்க இருக்கு? மினிமம் 18 சுற்றாமே. ஆனா 100க்கு மேல விடக்கூடாது ப்ரோ. 10 மணி ஆயிடுச்சு. 10 மணிக்கு மேல கிளாக் மாறணும். 10:30க்கு மேல கிளாக் மாறணும். ஆக்சுவலி அதான் 10:30க்கு தான் ரெண்டாம் சுற்று முடிவு. 10:30க்கு மேல மாத்தணும். இல்ல, மாற்றத்தை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இனிமே எதுவும் மாறாது. உதயநிதி 300 ஓட்டு வித்தியாசத்துல பின்னடைவு. ஆமா ஆமா. ஒயிட் பியர் 10 மணி வரைக்கும் தான் பாத்துக்கங்க. 10 ஆயிடுச்சு. விஜயராஜ் இருக்கீங்களா? 10 ரவுண்ட் வரைக்குமே நான் இருக்கேன் ப்ரோ. ஓகே ஓகே. ஐயா, பேசிக்கலி பூட்டு போட்ட ஐடிகளுக்கு, லாக் பண்ண ஐடிகளுக்கு மைக் தரதில்லை. கம்பெனி ரூல்ஸு, மன்னிக்கவும். வேற அப்டேட் என்ன? சைலண்டா இருக்கு. கபிலன் அந்த பக்கமா சைலண்டா இருக்கு. ரெட் டிராகன் என்ன நியூஸ் தமிழ் வந்து 90 தான் போட்டிருக்கான். தமிழா? 90 70 55 55. ஓகே ஓகே ஓகே. வாய்ஸ் கம்மியா இருக்கு மசுக்குட்டி. வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. தம்ஸ் அப் பண்றீங்க, சத்தமா பேசுங்க. என்ன சொன்னீங்க? திருநெல்வேலியில எல்லா தொகுதியிலையும் விசில் முன்னிலை இருக்கிறது. அடேங்கப்பா, ஆச்சரியக்குறி. ஒயிட் பியர் சந்தோஷமா? சன் நியூஸ் வந்து தாவேகா 104, அதிமுக 69, திமுக 51. சூப்பர். இது என்ன அடிப்படையில தலைவரை போடுறாங்க? இப்ப ஒரு ஓட்டு லீடிங்ல இருந்தாலும் உடனே போட்டுருவானா முன்னிலைன்னு? ஆமா. அவ்வளவுதான் முன்னிலை. மக்கள் எல்லாருமே அண்ணனுக்கு தான் போட்டிருக்காங்க. அப்ப நாங்கெல்லாம் யாரு? எலியன்ஸா? உங்க ஓட்டெல்லாம் நாங்க மைனஸ் பண்ணிட்டோம். மைனஸ் பண்ணியும் இவ்வளவு வாங்குறீங்களே, அடேங்கப்பா. சரி, இவ்வளவு தூரம் பண்ணி நாம் தமிழருக்கு ஏதாவது 1 2 போடுவான்னு பாக்குறேன். ஒண்ணும் காணுமே. அது அண்ணன் வந்ததால அவங்க ஓட்டு ஸ்பிளிட் ஆயிருக்கும். நீங்க எல்லாம் சிறுபான்மை, நாங்க தான் பெரும்பான்மை. ஓகே 3 மணிக்கு 2 மணிக்கு இல்ல 12 மணிக்கு மேல பேசலாம். 12 மணி அது வரைக்கும் நாங்க தானே பேசி ஆகணும். 12 மணிக்கு மேல நீங்க பேசும்போது நாங்க அமைதியா இருப்போம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அவங்க தான் பேசுவாங்க. இப்ப நாங்க பேசிக்கணும். அப்ப நீங்க பேசும்போது அப்ப நாங்க அமைதியா இருப்போம். ஷிஃப்ட் மாத்திக்கிட்டு தான் ஆகணும். எங்க மைக்கு இதே மாதிரி போயிட்டு யாருக்கும் பெரும்பான்மை இல்லைன்னா பிஜேபி வந்து அதுக்கெல்லாம் அந்த கதையெல்லாம் இங்க இல்ல ப்ரோ. சும்மா இருக்கு ப்ரோ, அதெல்லாம் கிடையாது. நீங்க சன் நியூஸ்லயே போடுறான். இதுக்கு மேல நாங்க என்ன சாதிக்கணும்? அது என்னமோ உண்மைதான்ப்பா. நான் பாஸ் பண்ண சன் நியூஸ்லயே உதயநிதி வந்து பின்னடைவு போடுறான். திருச்சி கிழக்கு ஜோசப் விஜய் பின்னடைவா? முன்னடைவில்ல, மாத்தி சொல்றீங்க. கரெக்டா பாருங்க. உடனே அடுத்து பெரம்பூர் வந்து முன்னிலை போட்டு பெரம்பூர்ல 5000 ஓட்டு லீடிங் ப்ரோ. யாரு?
இதுல டிவிக்கு அடேங்கப்பா. தொலைக்காட்சி முன்னிலை, தொலைக்காட்சி பெட்டி முன்னிலை, தாவிக ஆதரவு தொலைக்காட்சி முன்னிலையில இருக்கு. 200 ஓட்டு வித்தியாசம். பழனி அதிமுக, ஒட்டஞ்சத்திரம் திமுக, ஓ, அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், பேர் குளித்தலை மட்டும் டிவிக்கு, மத்த எடப்பாடியே மூணும் பின்னாடி ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. ஓவரால் சொல்லிடுறாருங்க. திமுக 52, ஏடிஎம்கே 70, டிவிகே 103. எடப்பாடி பின்னடைவு. தொலைக்காட்சி பற்றி 200 ஓட்டுல வித்தியாசத்துல அதிகமா இருக்கு. பாத்தீங்களா தொலைக்காட்சி பெட்டி சொன்னா. ஆமாப்பா, தொலைக்காட்சி முன்னாடி வந்துச்சு. அவ்வளவுதான். எடப்பாடி தானே அது? ஆமா எடப்பாடி தான். ஆமா. அடேங்கப்பா, ஆச்சரியக்குறி. கீதா ஜீவன் பின்னடைவு, தூத்துக்குடி. தூத்துக்குடி கீதா ஜீவனா? எந்த கட்சி அது? இவங்க ஏடிஎம்கே, டிஎம்கே. டிஎம்கேவா? ஆமா. அவங்கள என்ன? ஜெயக்குமார் பின்னடைவு, ராயபுரம் அதிமுக. பன்னீர்செல்வமும் பின்னடைவு, திமுக, போடி நாயக்கனூர். விஜயபிரபாகர் வந்து முன்னிலை, தேமுதிக, விருதுநகர். விஜயபிரபாகர் ஆரம்பத்துல இருந்து முன்னிலையில இருக்காரு. இது வரைக்கும் கேட்டதுல இருந்து எப்பவுமே முன்னிலை இருக்கிறது அவர் தான். எவ்வளவு ஓட்டு பிடிஆர் பின்னடைவு, மதுரை மத்தி. பிடிஆரும் இவரும் மாத்தி மாத்தி வராங்க. யாரு? நம்ம டைரக்டரும் சுந்தர்சியும். ஆமா, மாறி மாறி வராங்க. ஓகே. டைரக்டருக்கு இவ்வளவு ஓட்டு வரும்னு நான் எதிர்பார்க்கல. பாலிமர்ல ஏடிஎம்கே 80பா. 80. ஓகே, 80 ஏடிஎம் 80. டிவிகே 104 103 சொன்னாரே. 103 டிவிகே 98. டிவிகே வந்து இப்போ 102 காட்டுது. 98 காட்டுது. இல்ல இதுல பாலிமர்ல. ஓகே. சன் நியூஸ்ல வந்து திமுக 55, தாவேகா 101, 3 குறைஞ்சிருக்கு. கடையநல்லூர் இன்னும் நியூஸ் சொல்லுங்க. 95, ஏடிஎம்கே 76, டிஎம்கே 58. நியூஸ் 7ல டிஎம்கே ஏறிட்டு போகுது. ஓகே. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேக்ஸிமம் எல்லா சைடும் ஏடிஎம்கே ஏறுதுப்பா. ஆமா. கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது ஏடிஎம்கே. மதுரை வாயில் 75 பிளஸ். எல்லா சேனல்லையுமே 75 பிளஸ். புஷி ஆனந்த் முன்னிலை, இனிகோ முன்னிலை, திருச்சி கிழக்கு டிஎம்கே. பாத்தியா புஷி ஆனந்த். அன்பில் மகேஷ் ஜிப்சி செலிபிரேட் தான் புஷி ஆனந்த். கடைசியில பாருங்க, டிவி கேக்கு 1 கிடைச்சதுன்னா அது வந்து புஷி ஆனந்தா இருக்கு பாருங்க. வெயிட் பண்ணுங்க, ஒன்னும் மிஷின் நிக்கல. அதுக்குள்ள இது பண்றீங்க. 21 ரவுண்ட் இருக்கான்னு சொல்றாங்க. இதுக்கு இருந்தாலும் புஷி ஆனந்த் ஜெயிக்கணும்னு ஆசைப்பா. ஆமாங்க, எனக்கு வந்து புஷி ஆனந்தும் ராஜமோகனும் ஜெயிச்சு அண்ணன் 2 தொகுதியும் தோத்துட்டு மண்ணக்கமும். ஆத்தூர் வந்து திமுக முன்னிலை. ராஜ்மோகன் ஜெயிச்சா அது யூஸ் ஆகாது. புஷி ஆனந்த் ஜெயிச்சா கட்சி எடுத்துப்பாரு. புரியுதா? அதனால ராஜ்மோகன் வீடு காமெடி பீஸ்க்கெல்லாம் கொடுக்க முடியாது. ப்ரோ 5 ரவுண்ட் வரைக்கும் தான். 5 ரவுண்டுக்கு மேல எல்லாம் அப்படியே மாறும். இதெல்லாம் 21 எலெக்ஷன்ல கமலுக்கு நடந்ததுதான். ஏங்க சென்னை ஃபுல்லா விசில் தாங்க. ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், அந்த தமிழ் படத்துல சிவா ஏர்போர்ட் சிவான்ற மாதிரி எல்லா இடத்துல மாறிட்டு வருதா ஒயிட் பியர்? வெளில போய் பாருங்க. காரைக்குடி வந்து சீமான் முன்னிலைப்பா. சீமான் முன்னிலை ஃபர்ஸ்ட் டைம்ல சொல்லிருக்கீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். என்டிகே பத்தி ஒரு பேச்சு. ஒரே ஒரு இடத்துல முன்னிலை. அது மாறும். கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இல்ல எனக்கு என்னன்னா, ரியாலிட்டி வரும். இவன் உழைச்சா அவங்க நல்லா உழைச்சாங்க. இந்த டிவிகே நாயே வரும்போது என்டிகே எல்லாம் வரக்கூடாதா? அவ்வளவுதான் என்னோட இது. ஆமா, அசோக் என்டிகே நல்லா உழைச்சாங்க. அசோக் ப்ரோ வாங்க, சாப்பிட்டீங்களா? இல்ல, இனிமேல் தான் போய் சாப்பிட போகணும். இன்னுமா 10 மணி ஆகுது. சிபிஐ பூண்டி முன்னிலை. சிபிஐ நாங்க ஸ்பேஸ போட்டே சாப்பிட்டோம். சாப்பிட போயிருக்காரு. கோவை தெற்கு செந்தில் பாலாஜி முன்னிலை. திருவெரும்பூர் அதிமுக முன்னிலை. இப்பதான் இது வந்துச்சு. பெரம்பூர்ல வந்து 13,000 ஓட்டு முன்னிலைப்பா டிவிக்கு. எந்த சேனல்ல பாக்குறீங்க? அப்படியே இருங்க, ஒரே நிமிஷம். நியூஸ் தமிழ். நியூஸ் தமிழா? ஓகே, நான் சன் நியூஸ். நியூஸ் தமிழ் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறானா? ஓட்டு கணக்கு சொல்ல மாட்டான். அவன் ஓட்டே போடுறாங்க. ஸ்டாலின் வந்து 7,000 ஓட்டு பின்னிலை.
ஓகே. திமுக வந்து 164ல 55 வந்திருக்காங்க. விருதாச்சலம் தொகுதியில் பின்னடைவு. உளுந்தூர்பேட்டை டிஎம்கே முன்னிலை. ஈரோடு மேற்கு டிஎம்கே முன்னிலை. என்னப்பா டிவிகே வந்து 88 ஆயிருச்சு. நான் சொன்னதை கேட்கல. ஒரு நண்பர் ஒருத்தர் என் பேச்சை கேட்டு முட்டையில கோலம் போட்டு என்ன டேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அவ்வளவுதான், அதெல்லாம் யூஸ் ஆகாது. அவ்வளவுதான், எடுத்து ஸ்கிராப் பண்ணுங்க அதெல்லாம். ஏங்க ஆம்லெட் போடுப்போம், ஆஃப் பாயில் போடுப்போம், உங்களுக்கு என்ன? ஓகே ஓகே. மசுக்குட்டி உங்க சைடுல பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னிலை. சொல்லுங்க வாங்க. 10,000 ஓட்டு. 10,000 ஓட்டு முன்னிலை பொள்ளாச்சி. முஸ்தபா தான் முன்னிலையில இருக்கான். 9,000 ஓட்டு வாங்கியிருக்கான். 4,000 ஓட்டு முன்னிலை முஸ்தபா. டிவிக்கு இல்லையா? டிவிக்கு ஆளா அவரு? இஞ்சி பாமக முன்னிலை 7,000 ஓட்டு. அடி வாங்கி அந்த நாள் முன்னாடி வந்துட்டு இருக்கிறேன். முஸ்தபா அவரா? ஆமா அவர்தான். அந்த டிபேட்ல போய் போறாரு அவரா? ஒரு ஓட்டு முஸ்தபா. ஃபேமஸ் ஆயிட்டார்ல. மக்களுக்கு வந்து இப்போ சொல்லுங்க. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து சொல்ல வந்தீங்க, ஊடல யாரோ வந்துட்டாங்க, அது சொல்லுங்க கொஞ்சம். எங்க தொகுதி ஏதாவது கேட்டுக்கிறேன். எது? ஸ்ரீவில்லிபுத்தூர் சொல்ல வந்தீங்கல்ல, ஊடல யாரோ உள்ள வந்துட்டாங்க. அது எப்பயும் சொன்ன பாரிச்சே சிபிஐஎம் நினைக்கிறேன். அது சிபிஐஎம் இருக்கா உங்களுக்கு சைடுல? இல்ல இன்னொரு வந்தா பார்த்து சொல்றேன். ஓகே ஓகே ப்ரோ. நான் ஜிப்சி ப்ரோ. முதல் அரெஸ்ட் எங்க அண்ணாத்த, ரெண்டாவது அரெஸ்ட் முதல் அரெஸ்ட் எங்க அண்ணாத்த, ரெண்டாவது அரெஸ்ட் நீங்க, 3 மெட்ராஸ் பையன் ஒயிட் பேரு. அது கொடுத்து யாரா இருக்கும்? நானும் அந்த கட்சியில சேர்ந்துட்டேன். என்ன அரெஸ்ட் பண்றாங்க? நான் ஆதரவாளர் மாதிரி படிக்கட்டுல இருந்து பேசுறாரு, அவர் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? மசகுட்டி போய் சாப்பிட்டு வந்துருங்க. மசகுட்டி சாப்பாடு தான் சாப்பிட சொன்னாங்க. மசகுட்டி ஆல்ரெடி தின்னுட்டு தான் இருக்கு, நல்லா தெரியுது. ஆமா சிரிக்கிறது கொஞ்ச நேரம் கூப்பிட்டா வரவே இல்ல மைக். மசகுட்டி வந்து இந்த தண்ணியை போட்டு தொடரன்ற மாதிரி தண்ணி அண்ணன் சரியே கிடையாது. மசகுட்டி சரியே கிடையாது, சுத்தமா சொல்லிட்டேன். இல்ல ஜிப்சி ப்ரோ, நான் அப்பவே சாப்பிட போயிட்டேனே. நான் என்ன சொன்னேன்? நீ சொன்னது கேட்கலையே. கபிலம் ப்ரோ தான் போக சொன்னீங்க. இல்ல இருங்க 12 மணிக்கு மேல வச்சுக்கிறேன். சாப்பிட்டேன் நானு. ஏற்கனவே சாப்பிட்டு தானே இருப்பாரு. ரைட், சாப்பிடுறாரு. நீங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டப்பா நல்லா. அப்படியா? கொளத்தூர் விஎஸ் பாபு முன்னிலை. என்னப்பா எல்லாம் என்ன பயமா இருக்கா? டிஎல்ல நான் பாக்குறேன். ஜிப்சி பாத்தீங்களா டிஎல்ல? நான் எங்க அதெல்லாம் போய் பாக்குறேன். நம்ம ஸ்பேஸ் மைக் ஸ்பேஸ். நான் அப்படியே வைப்லயே இருக்கேன். என்னென்ன பாட்டுலாம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கேன். அப்படியே அந்த தனுஷோட பாட்டு கூட இருக்கு. அண்ணாத்த இவங்க நியூஸ் டெம்ப்ளேட்டே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவனுங்க இந்த மாதிரி ஏத்தி விட்டுட்டு இவனுங்க ஏதாவது பட்டாசு போட்டு கொடுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடுவானுங்க. அதை ஒரு டோல் கட்டிடலாம் யோசிச்சுட்டானோ என்னவோ நியூஸ் சேனல். இந்த தற்கொலைகளுக்கு தெரியுமா தெரியல. காலையில டிஆர்பி எல்லாம் அவங்கதான்ப்பா. மைக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குப்பா, பாத்துக்கோங்க. எங்க மெஜாரிட்டியா அவங்க தான் டிஆர்பி ஏத்துறாங்க ஆன்லைன்ல. நீங்க அவங்களுக்கு தான் சொல்லி ப்ரோ, நான் போய் சாப்பிட்டு வந்துறேன். எஸ் ஓகே, யூ மே கோ. நீங்க சொல்ற பாயிண்ட் அக்செப்டபிள் தான், பட் சன் நியூஸ் லீட் கொடுத்துருக்கேன். அதனால வந்து அது நம்ம இது பண்ண முடியாது. முஸ்தபா வந்து லீடிங் கிட்டத்தட்ட ஒரு 4,000 ஓட்டு டிஃபரன்ஸ் அது. இது வரைக்கும் பாலாஜி லீடிங், ஆனா ஒரு 200 ஓட்டு தான் லீடிங். இது வரைக்கும் லீடிங்னு எல்லா இதுலயும் போட்டுருக்காங்களே. இதுல அந்த ஓட்டு டிஃபரன்ஸ் லீடு எவ்வளவுங்கறத பத்தி எந்த நியூஸ் சேனலாவது போட்டாங்களா? சொல்றாங்க ஏதோ சேனல்ல சொல்றாங்களாமே. ஏகே ரூல்ஸ் எதுல போடுறாங்க? இல்ல அது மொத்தமா தந்தியில போடுறான். தந்தியில போடுற நம்பர் எல்லாமே லீடிங் எவ்வளவுங்கிறதுன்னு போடுறான் சைடுல. ஓகே ஓகே. ஒசூர்ல 10,000 ஓட்டு லீடிங் போயிட்டாங்க. புதிய தலைமுறையில கூட போடுறான். அப்புறம் நியூஸ் தமிழ்ல மொத்தமா எவ்வளவு ஓட்டுன்னு போடுறான் எல்லா கட்சிக்கும் தொகுதி வரையும். அசோக் ப்ரோ எங்க வீட்லயா இல்ல திருப்பி வேலை இருக்கா இன்னைக்கு?
இல்ல ஆஃப்டர்நூன் மேல தான் போவேன். ஓகே ஓகே. வீட்ல தான் இருக்கேன். ஒயிட் பெல்லாம் பாருங்க கட்டி போட்டோம், லீவ் போட வச்சிட்டோம். அவங்க ஆளு அவர் ஒயிட்ல இருக்காப்ல. ஒயிட் பேர் அவ்வளவுதான். காலையில இருக்க ஒயிட் தான். 140 140 எதுல போட்டிருக்கான்? பாலிமரா தந்தியா? இல்லைங்க, அவர் வாயில வந்து சொல்றாரு. ஒயிட் பியர் நியூஸ்ல 140. ரைட் ரைட் ரைட். அதான் எட்வின் சொல்லிருக்காப்ல, கரெக்டா நடக்குது. அவேர்த்தன எட்வின் கரெக்டா சொல்லிருக்காங்கல்ல. மதன் கௌரி அப்பயே சொன்னான் 3 கடல் கூடுற இடத்துல இருந்து 3 எழுத்துல ஒருத்தன் வருவான் அப்படின்ட்டு. கடைசியா அண்ணனே வந்துட்டாரு. ஒரு கடல்ல என்னமோ 71 தொகுதியில ஜெயிச்ச மாதிரி, 71 தொகுதியிலும் தாவைக்கா ஜெயிச்ச மாதிரி அதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. டே முன்னிலைடா, வெயிட் பண்ணு, இது 3ஆவது சுற்று நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 சுற்றுல ஜெயிக்க தெரிஞ்ச எங்களுக்கு அடுத்த 20 சுற்றுல ஜெயிக்க தெரியாதா? நாங்க 3 ஜெயிச்சதே பெருசு. 1 ஜெயிக்கிறதே பெரிய மேட்ரு. ஓட்ட பந்தயத்துல முன்னாடி வேகமா ஓடுறவன் கடைசியும் ஓடுவான். எங்க அண்ணன் வந்து ஸ்டாமினா அர்ஜுன ரவியில பாட்டு போட்டா போதும் எங்களுக்கு. கோயம்புத்தூர்ல சூலூர்ல ரெட்டலை முன்னல, தொண்டத்தூர்ல ரெட்டலை முன்னல, வால்பாறையில திமுக முன்னல, நீலகிரியில ரெட்டலை முன்னல, குன்னூர்ல முன்னல, இது ரெட்டலை முன்னல, கூடலூர்ல திமுக முன்னல, உதகையில வந்து பிஜேபி முன்னல. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில மாம்பழம், வானூர்ல ரெட்டலை, மயிலத்துல ரெட்டலை, விக்கிரவாண்டியில மாம்பழம், விழுப்புரத்துல ரெட்டலை, திண்டிவனத்துல ரெட்டலை, திருக்கோயில விசிலு. இது விழுப்புரம். அதிமுக இது வரைக்கும் 80 தொகுதியில முன்னிலை வந்திருக்குப்பா. அதிமுக தான் ஸ்வீப் அடிப்பானுங்க போலயே கபலம்பரா. இல்ல வெயிட் பண்ணுங்க, சரி நான் சாப்பிட்டு வரேன். எல்லாம் இப்ப முன்னால தாங்க. இல்ல டிவிக்கே தான். ஏங்க படியில இருந்து தள்ளி விடுங்க. கோகோஸ்ட் படியில இருந்து தள்ளி விட்டுருவோம். மெட்ராஸ் பையன் ஒருத்தர் 10 யாரு ரொம்ப நேரம் மைக் ஆன் பண்ணாம அப்படியே அமைதியா இருக்கிறான்? மெட்ராஸ் பையன் தான். அப்படியே கீழே மார்ட்டின் ஆனந்த் வாங்க வாங்க. ப்ரோ ஒரே ஒரு விஷயம், டிவிக்கே ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதனால கூட்டணி காமிக்கணும். கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும். ஏன்னா எப்படியும் இது காமிச்சாகணும். அப்ப யாரு கூட கூட்டணி வைப்பாரு? சிங்கிள் மெஜாரிட்டிங்க, எதுக்குங்க கூட்டணி? எப்படி ப்ரோ பாதி சொல்ற ஓகேதான். கூட்டணி வைக்கணும்னு வந்துருச்சுன்னா யார் கூட வைப்பாரு? இல்ல பிரதர், தனி பெரும்பான்மையோட ஆப்போசிட்ல உட்காருனா உட்காந்துருவாரு. அதான் ரியாலிட்டி. இல்ல டிஎம் கூட வச்சுப்பாரு ப்ரோ. 118 காமிக்கணும் ப்ரோ பெரும்பான்மை. நீங்க எப்படி காமிச்சாலும் பாருங்க, டிவிக்கு சென்னை ஏரியால எல்லா ஏரியாலயும் முன்னிலை இருக்கு டிவிக்கு. ஓகேவா? இது வரைக்கும் மொத்த தொகுதியில பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியிலுமே பாத்தீங்கன்னா 2000 3000 இந்த மாதிரி ஓட்டு, 5000 இந்த 5000 சொச்சம் இந்த மாதிரி ஓட்டு இதுலதான் இருக்கு. சேலம் மேற்குல மட்டும்தான் 25,000 ஓட்டு இது வரைக்கும் பதிவாயிருக்கு டிவிக்கு. அவங்க முன்னிலையில இருக்கிற தொகுதியில எல்லா இடத்துலயுமே 2000 3000 4000. நல்லா ஒரு புரிஞ்சுங்க, ஒரு தொகுதியில எத்தனை லட்சம் வாக்கு? மினிமம் 1.5 லட்சம் இருக்கும். 1 to 1.5 லட்சம் இருக்கும் ஒரு தொகுதிக்கு. ஓகேவா? மினிமம் இருக்கும். இதுல 3000 4000 தான் இப்ப அவன் கணக்கு காட்டுறானுங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு ரோட்ல எல்லாம் 10,000 வாக்கு 15,000 வாக்கு தான் இப்போதைக்கு எண்ணிட்டு இருக்கிறாங்க டோட்டலா. இன்னும் எம்மோ இருக்கு. ஏன் எடுத்தோடனே எல்லாம் உடனே முடிவுக்கு போயிடுறீங்க எல்லாரும்? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா 125 எடுத்துருவாருன்றீங்களா? விஜய் ஃபைனல் வரைக்கும் 125 எடுத்துருவாரு. ஏங்க ஐயோ இல்லைங்க, அதாவது டிஃபரன்ஸ் வந்து ஒரு அதிகமா இருந்ததுன்னா அந்த தொகுதி அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். எல்லாத்துலயுமே உங்களுக்கு 1000க்கு கீழேயே உங்களுக்கு வந்து 70-80 தொகுதிக்கு மேல டிவிக்கு லீட் பண்றதுல இருக்குது. அதெல்லாம் வந்து கடைசி சுற்று வரைக்குமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அப்புறம் எப்படி அவங்க அது கன்ஃபார்மா ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 3 மணி வரைக்கும் எந்த கிளியர் பிக்சரும் கிடைக்காது. நான் ஏதோ 10 மணிக்கு 11 மணிக்கு முடிச்சிருன்னு நினைச்சேன். ஆனா இது எனக்கு தெரிஞ்ச 2 மணிக்கு 3 வரைக்கும் இழுக்கும். பயங்கரமா இருக்கும். 2-3 மணிக்கு இல்லாத நான் கீழே போறேன். ஓகே ஓகே. வேற யாராவது யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே.
வேற யாராவது இருக்காங்களா ஜிப்சி? இல்லைன்னா அப்படியே மேல அப்படியே வச்சுங்க. நிறைய பேர் அப்செட் ஆகுறீங்க, நல்லா தெரியுது. டிஎம்ல டிஎல்ல கான்பிடண்டாரு, தோல்வி நிச்சயம். ஜான் யாருக்கோ மைக் கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏடிஎம்கே அப்படியே அந்த லீடை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 120 அடிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல. அதிமுக 7 இடத்துல முன்னல, பாஜக வந்து 26ல ஒரு இடத்துல தான் முன்னல, பாட்டாளி கட்சி 18 இடத்துல இப்ப 7 இடத்துல முன்னல, அமமுக 11 இடத்துல 2 இடத்துல முன்னல, திமுக 164ல 40 இடத்துல முன்னல, காங்கிரஸ் 28 இடத்துல 3 இடத்துல முன்னல, தேமுதிக 10 இடத்துல ஒரு இடத்துல முன்னல, விடுதலை சிறுத்தை 8ல 2 இடத்துல முன்னல. கபிலன் ப்ரோ, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, காங்கிரஸ், இது 4 கம்பைன் பண்ணி எத்தனை இடத்துல முன்னிலை இருக்குது மட்டும் சொல்ல முடியும்? மொத்தமா சொல்ல முடியாது. இப்ப சொல்றேன், தேமுதிக 10க்கு 1, விடுதலை சிறுத்தை 8ல 2, இந்திய கம்யூனிஸ்ட் 5ல 3, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல 5ல 2, மதிமுக 1 முன்னிலை வகிக்கிறது. பாட்டாளி கட்சி 18ல 7 இடத்துல முன்னிலை இருக்கு, அமமுக 11 இடத்துல 2 இடத்துல முன்னிலை இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் அது ஒரு கணக்கு இருக்குது. பிஎம்கே, டிஎம்டிகே, அப்புறம் முக்கியமா காங்கிரஸ், இவங்க எல்லாம் சேர்த்து ஒரு லெஸ் தென் 5 சீட்ஸ்குள்ள தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட 21 அமைச்சர்கள் பின்னடைவு. விழுப்புரம் எல்லா இடத்துலயும் மாம்பழம் ரெட்டல தான்ப்பா வந்து நிக்குது. கொட்டாய் விடுறாங்க, மேட் போட்டு கொட்டாய் விடுங்க. பாமக பெல்ட் ஃபுல்லா அடிச்சிட்டானுங்க போல கவலம்ரா. பாமக ஜாதி ஓட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. விடுதலை சிறுத்தை, பாட்டாளி கட்சி ஒன்று ஜாதி ஓட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கடலூர்ல ஒன்று கூட விசில பார்க்க முடியல. சாலிடா நிக்குதா கண்ணு மாரி. அதான். வணக்கம் ஜான், வணக்கம், சொல்லுங்க சார். ஆன்லைன்ல வந்து ஆக்சுவலி இந்தியா டுடேலையும் அண்ட் நியூஸ் 18லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்லி 90ல இருந்தது, பட் இப்போ வந்து ரெடியூஸ் ஆகி 101ல இருந்தது, இப்போ ரெடியூஸ் ஆகி 90ல இருக்கு டிவிகே. ஏடிஎம்கே வந்து 73ல இருக்கு அண்ட் டிஎம்கே வந்து 47 அந்த மாதிரி காமிக்குது சார். ஏடிஎம்கே ரைஸ் ஆகுதா, டிஎம்கே கம்மியாகுதுன்றீங்களா? ஆமா சார். அண்ட் டிவிகேவும் அது கன்சிடர் பண்ணாதீங்க, அது சும்மா கந்திஷ்டி மாதிரி. ஒயிட் பியர் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏங்க நீங்க மத்தியானம் வரையிலே இப்படி பேச முடியும். அதுக்கு மேல என்ன? நல்ல லாயரா புடிங்க. நீங்க, நானு, ஒயிட் பியர், மசுகுட்டி எல்லாரும் முன்ஜாமீன் போட்டு வச்சுப்போம், சரியா? நான் அந்த பக்கம் சேர்ந்துட்டேன். இன்னும் உங்களுக்கு தெரியல. கட்சியிலே சேர்ந்துறீங்களா நீங்க? உறுப்பினர் அட்டை வாங்கி வச்சுக்க ப்ரோ. ஒயிட் பியருக்கு நேத்தே உளவுத்துறை நியூஸ் வந்துச்சு நினைக்கிறேன். அதான் நேத்தே மாறிட்டாரு அவரு. ஓகே, எடப்பாடி தொகுதியில வந்து உளவுத்துறை நியூஸ் நான் தான் திருச்சியில வந்து திருச்சியில இப்ப மொத்தமா விசில் கம்மியாகுதுப்பா. அதிமுக திமுக ரைஸ் ஆகுதுப்பா திருச்சியில. 10:30 மணி ஆயிடுச்சுல கபில, இது அப்படிதான் இருக்கும். செகண்ட் ரவுண்ட் இந்த மாதிரி நல்ல நியூஸா சொல்லுங்க. திருச்சி மேற்கு என்னையா? திருவாரூர்ல ஒரு இடத்துல கூட விசில் கிடையாதுப்பா. கம்யூனிஸ்ட், திமுக ரெட்டல, மன்னார்குள்ள குக்கரு, நல்லிலத்துல வந்து ரெட்டல, திருத்துறைப்பூண்டில வந்து கம்யூனிஸ்ட், திருவாரூர்ல வந்து திமுக. கடலூர் புவனகிரி அதிமுக, புவனகிரி ரெட்டல, சிதம்பரம் ரெட்டல, கடலூர் ரெட்டல, காட்டுமேல பானை, குறிஞ்சிப்பள்ள ரெட்டல, நெய்வேலி ரெட்டல, பண்ருட்டி ரெட்டல. பெருமையா இருக்கு கடலூர்காரன் சொல்றதுல. அதான் ப்ரோ, திருநெல்வேலிக்காரன் சொல்றது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. எல்லா தொகுதியிலையும் விசில் தான் வச்சிருக்காங்க. அதான் சொன்னேன்ல. கோகுல் வணக்கம், சொல்லுங்க. டக்குனு மைக்கன் பண்ணி சொல்லுங்க. மெட்ராஸ் பையன் சாப்பிட்டு மேல வாங்க. கோகுல் வணக்கம், சொல்லுங்க. மைக்ல இருக்கீங்க, மைக்கன் பண்ணி சொல்லுங்க. என்ன சொல்ல வரீங்க? டிஎம்கே 63பா, ரைஸ்பா 50ல இருந்து 63. டிஎம்கே தர்மபுரியில வந்து மொத்தமா பாட்டாளி கட்சி ரெட்டல தான்ப்பா லீடிங்ல இருக்கு. எல்லா தொகுதியிலையும், தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தொகுதியிலையும். தர்மபுரி, அரூர், பாலக்காடு, அதுக்குள்ள மாத்திரம் கம்யூனிட்டி பையன். திண்டுக்கல்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா மாறுதுப்பா. ஆத்தூர்ல திமுக, திண்டுக்கல்ல விசிலு, நத்தம்ல விசிலு, நிலக்கோட்டையில சூரியனு, ஒட்டாஞ்சத்துல சூரியனு, பழனியில ரெட்டல, வேடஞ்சந்தூர்ல சூரியனு. திண்டுக்கல் மாறுது.
முன்னாடி விசில் இருந்தது, இப்ப மாறுது. ஈரோடு மாறுது. ரெட்டல்ல, பவானில ரெட்டல்ல, பவனசங்கர்ல ரெட்டல்ல, ஈரோடுல காங்கிரஸ், ஈரோடு மேற்குல வேற விசிலு, கோபியில விசிலு, மொடக்குறிச்சியில விசிலு, பெருந்துறையில சூரியனு. ஐயா நீங்க அப்போ பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்பப்போ நடுவுல சவுண்ட் மாறிடுச்சு. 97 டிவிக்கு, 71 ஏடிஎம்கே, 64 டிஎம்கே. ஏறுது 5 பவுன் 10 பவுன். வணக்கம் கோகுல், மைக்ல இருக்கீங்க, மைக் ஆன் பண்றீங்களா இல்லையா கோகுல்? கோகுல் ஒரு நிமிஷம் ப்ரோ, வெளியே இருக்கேன் இப்ப பேசுறேன். ஓகே ரைட் சார். இது வந்து நியூஸ் 18 ரிசல்ட் சார். இப்ப மெட்ராஸ் அவர் சொன்னது நியூஸ் 18 ரிசல்ட். ஓகே மேடம். பாருங்க, அழகா மேல வந்து அழகா பொறுமையா நிறுத்தி நிதானமா சொல்றாங்க. எங்க இங்க வச்சன 2 பேரை வச்சன, எங்க புதிய தலைமுறைக்கு ஒரு ஆளை செட் பண்ண, மைக் ஆன் பண்ணவே இல்ல. நியூஸ் 18 ஒரு ஆளை செட் பண்ண, அவரை காணோம். சன் நியூஸுக்கு நான் இதுல வேற கைய வர தூக்கிட்டு, நான் இதை பிடிச்சிக்கிறேன், நான் அதை பிடிச்சிக்கிறேன்னு லிசனர்ல வந்து கரெக்டா வந்து பாக்குறாங்க பாருங்க. என்ன பண்றீங்க? மெட்ராஸ் பையன் இத்தனை நாளா கபிலன் ஸ்பேஸ்ல இருக்கீங்க, எப்ப ஆரம்பிக்குன்னு தெரியாதா? இப்ப ஆரம்பிங்க. அதான் விஜய் வீட்டின் முன் காவல்துறை குவிப்பு. ஒரு 5 போலீஸ் நிக்கிறாங்க, 2 ராணுவ படை நிக்கிறாங்க. குவிப்பா? ஆமா, அது ஒண்ணு இல்ல. ஏஷா ஊஷா ஞாபகம் இருக்கா? ஜிப்சி முதல்வன் பட டெம்ப்ளேட். அண்ணா ஆட்டோல வந்து இறங்குவாரு தலைமைச் செயலகத்துல. வெயிட் பண்ணுங்க. அந்த சீன்லாம் இங்க கிடையாது கபிலன் ப்ரோ. கல்ல அடிக்க வந்து பாருங்க, பேசாம இருங்க. புதுக்கோட்டையில வந்து 5 இடத்துல விசில் முன்னிலை இருந்தது. இப்ப